ஸோ இதை வந்து ஈவன் திருமணமான நபர்கள் கூட ஐ மீன் சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப ஆயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம், இது போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு முக்கியமாக முன்னாடி இந்த உணர்வுகளுக்கு ஒரு காதல் உணர்வோ ஒருத்தங்க மேலே இருக்க அட்ராக்ஷனுக்கோ நம்ம பேருனா இது சரி இது தப்பு அவ்வளோதான் சொல்லி முடிச்சிருவாங்க. இது வந்து காதல், இது வந்து சரியான காதல் இல்லை அப்படின்னு. பட் இப்போ அதுக்கு வெவ்வேறு பேர்கள் சொல்லி நான் பேன் செக்ஷுவலாக இருக்கேன், நான் வந்து சாஃபியோ செக்ஷுவலாக இருக்கேன், இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரிலனா நீ என்ன பூமரன்னு கேட்குற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. பட் ஐ யூ கம்ஃபர்டபுள் யூஸிங் திஸ் டேர்ம்ஸ் இஸ் ஃபைன். பட் இது வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த் இமோஷனல் ஹெல்த்துக்கு தேவையா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதை எண்டிங் அப் இன் தெரப்பீஸ் தான் இது முடியும் போது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போயிட்டு வரும்போது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கார் இட்ஸ் கோயிங் டு கிவ் யூங்கிறத யோசிக்கிறது முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் ஏன் அப்படிங்கிறத உளவியல் ரீதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து சொசைட்டல் நார்ம்ஸ் ஷிஃப்ட் ஆகுது. முன்னாடி மாதிரியான நார்ம்ஸ் இன்னைக்கு இல்லை, இன்றைக்கி நிறையா விஷயங்கள் மாறுது. அது மட்டும் இல்லாமல் கேட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வரும்போது சோஷியல் மீடியா குளோபலைசேஷன் மூலமாக ஈஸியாக வந்து ஒரு உலகமே ஒரு கூரைக்குள்ளே அப்படின்றது வந்துருச்சு. ஸோ ஐ கேன் ஈவன் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டெல்லிங் நான் டேட்டிங் அ பெல்ஜியம் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வந்து அவனை வந்து நான் டேட் பண்ணுறேன் துபாயில் ஒரு பர்சன் அப்படின்றாங்க. ஸோ வேர்ல்ட் ஹஸ் பிகம் அ ஸ்மால் வில்லேஜ் ஃபார் அஸ்ன்றது வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா டேட்டிங் ஆப்ஸ் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. ஸோ அது மூலமாக இது ரொம்ப பாசிபிளாக இருக்கிறது ஒரு காரணம் நம்ம சொல்லலாம். அதை தவிர ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸே சொல்லியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் முந்தைய ஜென்ரேஷன் 80s பார்ன் கிட்ஸோட பார்க்கும்போது மில்லினியல்ஸ்க்கும் ஜென்ரேஷன் ஜீக்கும் வந்து இந்த ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அதனாலேயும் ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் மாறினாலும் அது மட்டும் ஒரு முக்கியமான காரணம் இல்லை. முக்கியமாக இவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கணுமா, இந்த ஒரு கமிட்மெண்ட் நான் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும்போது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நான் எதையுமே சொல்ல வேண்டியதில்லை, தெர் இஸ் நோ கமிட்மெண்ட், ஸோ ஐ கேன் ஜஸ்ட் என்ஜாய் த டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இவங்க போகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபோமோ அப்படின்னு சொல்கிறது. ஃபோமை பற்றி நான் இன்னொரு பதிவில் கூட பேசியிருக்கேன், அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இன்றைக்கி எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஈரால தான் நம்ம இருக்கோம். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணுன்ற போது எனக்கு இன்னொரு பர்சனை பார்த்தாலும் எனக்கு காதல் வருது, என்ன பண்ணுறது அப்படின்ற போது ஒரே பர்சனோட நான் எப்படி நிறுத்துறது. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி திங் இன் மை லைஃப் அப்படிங்கிற போதும் இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸை வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வசதியான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அழகான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனை பற்றி அந்த பர்சனுக்கு ஃபுல்லாக தெரியணும், அவங்களுக்கு இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரியணும். அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட அது இருக்குது? இப்போ ஜாலியாக காஃபி ஷாப்பில் பார்த்து பேசுகிறாங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அடுத்த நபருடைய இமோஷ்னல் விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், உணர்வுபூர்வமாக உங்களுக்கு தெரியும், அவங்கள உண்மையாகவே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நல்லா கொஞ்சம் நேரம் முழிக்க தான் வேண்டியிருக்கும். பிகாஸ் தே வில் ஒன்லி ஷோ தேர் பாசிட்டிவ் சைட்ஸ் அண்ட் த பெஸ்ட் சைட்ஸ். அண்ட் கண்டிப்பாக அவங்களுடைய மன கஷ்டங்களையோ அவங்களோட உண்மையான ஒரு உருவத்தையோ அவங்க காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம். இமேஜின் ஒருத்தங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், என்னுடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உனக்கு எடுத்து சொல்லணும்னா இன்னொரு பர்சன் நம்மளை எங்கே ஹர்ட் பண்ணிடுவாங்களோ, ஏற்கனவே அவங்க பல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் காயப்பட்டிருக்கலாம் அவங்களுடைய பல விஷயங்களை சொல்லி. ஸோ இந்த மேலே நான் வந்து எதையுமே பேச மாட்டேன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டோன் வால் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்மளுக்குள்ளே ஒரு கோட்டை கட்டிட்டு இந்த அவாய்டன்ட் பீப்புள் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ தேல் ஜஸ்ட் ஷோ ஓகே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு இது போதுங்க, ஒரு இமோஷன்லெஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா நடந்துட்டுருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த காரணத்தினால இருக்கிறவங்க, இன்னொரு இன்செக்யூரிட்டி இருக்கிறவங்க, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் நிறைய இந்த மாதிரியான ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ்க்கு வந்து ட்ரா ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் வந்து நான் தவறுன்னு சொல்ல வரல, நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பட் ஒன்லி குவெஸ்டின் நம்ம யங்ஸ்டர்ஸ் கேட்டுக்க வேண்டியது வந்து இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ஒரு முழுமைத்துவத்தை கொடுக்குதா, ஐ எம் இம்ப்ரூவிங் மை செல்ஃப் ஈவன் இஃப் நாட் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். நான் டிகிரேட் என்ன பண்ணிக்காமல் இருக்கேனா, என்னோட செல்ஃபை நான் காயப்படுத்திக்காமல் இருக்கேனா, நான் வந்து என்னையே அசிங்கப்படுத்திக்காமல் இருக்கேனா, இதில் எனக்கு முழுமையான ஒரு திருப்தி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் கேட்டுக்கலாம். எல்லாரும் இன்றைக்கி வந்து ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை தான் பார்க்குறோம். இந்த டோப்பமின் ஹை எனக்கு கிரேட்டாக இருக்குங்க அவங்களோட போகும்போது அவ்வளோதான் பார்க்குறோம் இல்லையா, அது கொடுக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பெயினில் நம்ம இருப்போம் இல்லையா, அந்த பெயினுக்குள்ளே இன்னொரு வந்து ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுது. நான் பெயினே பார்க்க மாட்டேங்க, வேண்டவே வேண்டாம் எனக்கு பெயின், ஹாப்பினஸ் ஆனால் ஒன் ஃபைன் டே ஆன்சைட்டி டிப்ரெஷன் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து உங்களை வந்து அழுத்தும் போது அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கடினங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் மேலேயுமே நம்பிக்கை இருக்காது, எந்த ஒரு பெண் மேலேயோ ஒரு ஆண் மேலேயோ
ஒரு செக்ஸ் மேலேயுமே ஒரு அதிருப்தி, ஒரு தவறான மனப்பான்மை இதெல்லாம் வர்றதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இதனால் நம்ம வந்து அப்படியே ஒரு சரி தப்பு இதை செய்யக்கூடாது செய்யலான்னு கிடையாது. இஃப் யூஆர் கம்ஃபர்டபுள், உங்களுடைய கான்ஷியன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா 2 பேருமே இந்த விஷயத்தில் வந்து ஓகே அப்படின்னா அதை வந்து செய்யலாம். பட் ஒன் பர்சன் இஸ் இன், ஒன் பர்சன் இஸ் அவுட்ன்ற போது இது மற்றவங்களுக்கு செய்கிற துரோகம், பிட்ரயல் அப்படிங்கிறத இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணுறது ஒரு பூமராங் மாதிரி நாளைக்கு நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இன்றைக்கி நிறைய பேர் மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வல்னரபிலிட்டியை வந்து எல்லாரும் வந்து ஒரு வீக்னஸ் நினைக்கிறாங்க. கிடையாது. லவ் இஸ் ஆல் அபவுட் ஃபாலிங் தான். உங்கள் வல்னரபிலிட்டியை வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறது தான். அதையும் மீறி அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இல்லை, 2 பேரும் எதனாலும் பேசிக்கலான்ற போது அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது கொடுக்குற ஒரு வார்ம்த், அது கொடுக்குற ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது போய் ஒரு 2-3 நாள் ஒருத்தங்க கிட்ட பழகிறதுலையோ ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயோ இது கிடைக்க போகிற ஒரு கிடையாது. இதோட ஆழமே வேறு. ஆனால் எல்லாரும் ஒரு ஃபேக்காக ஒரு சூப்பர்ஃபிஷியலாகவே இருந்துகிட்டு இருக்கும்போது இதோடைய ஆழத்தில் போய் முத்தெடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. பட் எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஒரு முத்து குளிச்சாத ஒரு அழகான ஒரு நம்மளுக்கு முத்தும் கிடைக்கிறன்ற மாதிரி இந்த லவ்வில் வந்து நம்மளுடைய வல்னரபிலிட்டிஸ்லேருந்து வெளியில் வந்து ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்புக்கு நான் தயாருன்ற மாதிரியான நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான எந்த டேர்ம்ஸும் இல்லாமல் ஒரு ஆழமான ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப்பில் லாங் டேர்மில் இருக்க முடியும். லாங் டேர்ம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி ஹாப்பி அண்ட் செக்யூர். ஃபீல் செக்யூர் இன் ரிலேஷன்ஷிப். உங்கள் செல்ஃப் எஸ்டீம் அதில் நல்லா இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்க. ஸோ இதில் வந்து நம்ம நிறையா ரிலேஷன்ஷிப் டெர்மினாலஜிஸ் பார்த்தோம் இந்த பதிவில். அது மட்டும் இல்லாமல் இந்த டெர்மினாலஜிஸ் ஏன் வந்தது, அதற்கான உளவியல் காரணங்கள் என்னென்னு பார்த்தோம். உண்மையான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னால் என்ன, அதை பில்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு பயத்துலேருந்து இன்றைக்கி நம்ம வெளியில் வரணுங்கிறதையும் இதை பார்த்தோம். ஐ பிலீவ் திஸ் would have reached people. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இல்லைங்க இந்த டேர்ம்ஸ் கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை நான் எல்லோரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.